இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களோடு பேசும்படியாக நான் தெரிந்து கொண்ட அவர் வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். சங்கீதம் 85:12. பிரியமானவர்களே, இயேசு நன்மை செய்கிறவராக இந்த பூமியை சுற்றி திரிந்தார் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போம் என்றால், ஒரு குருடன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அந்த வழியே இயேசு வருவதை அறிந்து, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லும்போது இயேசு மனமிறங்கி அவனுக்கு பார்வையை கொடுத்து அவனுடைய குறைவை நிறைவாக்கினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றும் நம் மத்தியில் நன்மை செய்து கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடுவதில்லை. நன்மை வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசைப்படாமல் மனிதர்களிடத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். உங்களால் பிரயோஜனம் இருக்கும் என்றால் மட்டுமே மனிதர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. நீங்கள் அவரை நோக்கி முழு மனதோடு இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அந்த குருடன் கூப்பிட்டது போல உங்களை தாழ்த்தி கூப்பிடுவீர்கள் என்றால் உங்களையும் உங்கள் வீட்டையும் அவருடைய நன்மையினால் திருப்தியாக்குவார். அந்த இயேசுவை நோக்கி உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இங்கு வாழ்கின்ற மனிதர்களின் முன்பு உங்கள் தலைகளை தாழ்த்தாதிருங்கள். இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களை உணர்வுபடுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.